வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியினருக்கு அதிரடி புதையல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மே மாதம் 1ஆம் தேதி குரு மேச ராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு. ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு. பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடுமையான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சும சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன. அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எந்த விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். குரு பகவானின் பெண் சுக்கிரனுடைய பெண் தேவயானி. கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதன ஜோதிட கிரகங்கள். முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் 1 வருட காலம் ஆகும். குரூர கிரகம் எனப்படும்
வரும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை. அது மட்டுமில்ல, ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது. இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்று. வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் வாத்யாசனர் என்றொரு மகரிஷி இருந்தார். மகா தபஸ்வி. அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ளது. தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார். அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல் கலை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு நாயகனாகிய குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானமாகி கன்னியையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தன் சுப பார்வையால் தோஷங்கள் அனைத்தையும் அகற்றி பலப்படுத்துகிறாருங்க. திருதிய குருவினால் மருத்துவ செலவுகளும் கற்பனையான கவலைகளும் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட இருக்குதுங்க. சிறு காரியங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் ஏற்பட இருக்குது. திருமண முயற்சிகள்ல வீண் செலவுகளும் ஏமாற்றமும் கவலை அளிக்குங்க. ஏதாவது ஒரு கவலை மனதை அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இதற்கு பரிகாரம் மிக மிக அவசியங்க. கணவன் மனைவியிடையே வாக்குவாதமும் அபிப்பிராய பேதமும் ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க. வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 7.5 சனியினுடைய பிடியில் உள்ள உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. உங்களுடைய ராசிக்கு நாயனாகிய இருப்பதால் பிரச்சனை எதுவும் கடுமையாக இருக்காதுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் கவலை உண்டாகுங்க. மேலதிகாரிகளால் சிரமங்கள் ஏற்படுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுங்க. வேலை கிடைத்தாலும் அதில் திருப்தி இருக்காதுங்க. அதே போல மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் திருதிய குரு பகவான் அன்றாட வர்த்தகத்தில் பல சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. இது தருணத்தில் ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதும் 7.5 சனியினுடைய தோஷம் ஏற்பட்டுள்ளதால் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. கடனுக்கு சப்ளை செய்வது பணம் பிரச்சனையில் கொண்டுவிடும் என்பதை குரு பகவானுடைய நிலையை எடுத்து காட்டுதுங்க. புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் வரும் ஓராண்டிற்கு ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. அப்படி இல்லைன்னா பண நெருக்கடியில் கொண்டு போய் விடுங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இல்லாவிட்டில் உங்களுடைய தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை குருவினுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுது. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இருப்பினும் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. படிப்பில் ஆர்வம் மேலிடுங்க. கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபத்துவ பாதையில் வலம் வந்து கொண்டிருப்பதால் வரும் 1 வருட காலத்தில் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் ஆசியும் கிடைப்பது படிப்பில் கூடுதல் உற்சாகம் மேலிட இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. நேர்முக தேர்வுகள்ல வெற்றி பெற குருவின் உதவிகரமா அமைஞ்சிருக்கிறாருங்க. ராசி லாபஸ்தானமாகிய மகரத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானை குரு பார்ப்பதால் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நன்மைகளை பாதுகாப்பதில் குரு பகவானுக்கு பெரிய பங்குண்டு. அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால குடும்ப நிர்வாகத்தில் பணப்பற்றாக்குறை அடிக்கடி நேரிடுங்க. வரும் 1 வருட காலத்தில் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பசுவிற்கு உணவளிப்பது, உடல் குறையுடன் இருப்பவர்களுக்கு உதவுவது, ஏழை பெண்களின் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் கொடுப்பது, பசியினால் துன்புறும் ஏழை எளியோருக்கு உணவளிப்பது ஆகியவை குரு பகவானுக்கு மிகவும் உகந்த பரிகாரமா அமையுது.